வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிருள் உணர்வாகி நீயடி எபிசோட் 340. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 340. ஆதி, நீ முன்னாடி போல் மறைச்சின்னா அப்போவாச்சும் 1 வீக் தான். ஆனால் இப்போ நானே கண்டுபிடிச்சினா நாம் எப்பவும் சேராத மாதிரி நான் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்வதி ஷாக். என்னம்மா சொல்கிறீங்க? ஆதி, நான் உண்மையை தான் சொல்கிறேன் பொண்டாட்டி. நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது தான். ஆனால் அதுவே இங்கே உடஞ்சி போச்சுன்னா இங்கே நாமளும் பிரிஞ்சு தனியாக போயிடுவோம் பொண்டாட்டி. பார்வதி, மாமா அப்படி உங்கள் வாயால் சொல்லாதீங்க. ஆதி, அப்போ யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. பார்வதி அழுதுட்டு, இல்லை வசுந்தரா பெரியம்மா தான் மாமா. ஆதி, அத்தியா என்ன சொல்கிறா? அவங்க என்ன சொன்னாங்க? பார்வதி அழுதுட்டு எல்லாத்தையும் சொல்கிறா. அவங்க வேறு ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் என்னை பார்த்து மலடின்னு சொல்லிட்டாங்க மாமான்னு ரொம்ப அழறா. ஆதி கோவம் வருது. பார்வதி, அதை அவங்க சொல்கிறத கேட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறத நினச்சி நான் ஸ்லிப்பிங் பிளேஸ் சாப்பிட்டேன் மாமா. ஆதி, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டியா? அவங்கள ஒரு ஆளுன்னு அவங்க பேசுகிறதுக்கிட்ட இப்படி பண்ணியிருக்க. பார்வதி, சாரி மாமா. ஆதி, வீட்டுக்கு போனது அவங்களுக்கு இருக்குன்னு கோவமாக பேசுகிறாரு. பார்வதி, அச்சோ மாமா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் மாமா எனக்காக. ஆதி, உன்னை எப்படிலாம் பேசியிருக்காங்க, அதை கேட்டுட்டு நான் சும்மா இருந்தால் உனக்கு நான் நல்ல புருஷன் இல்லை. பார்வதி, மாமா ப்ளீஸ் இதை விட்டுருங்க. நான் ஸ்லீப்பிங் ப்ளஸ் சாப்பிட்டது யாருக்கும் தெரிய வேணாம். டைம் கூட 4 தான் ஆகுது. வீட்டுக்கு போகலாமாம்மா? இதை அப்படியே மறந்துடுங்க. ஆதி, எப்படி பண்ணாட்டி இதை மறக்க முடியும்? இனிமேல் உங்களை வீட்டில் பார்க்கும்போதெல்லாம் உன்னை அப்படி சொன்னதான் ஞாபகம் வரும். பார்வதி, மாமா என்னால் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை வேணாம் மாமா, புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்தாங்க, வீட்டுக்கு வந்தவர் பிரிச்சிட்டான்னு என்ன தான் எல்லோரும் தப்பாக சொல்லுவாங்க மாமா. ஆதி, இன்னும் அவங்கள மன்னிச்சுட்டா இன்னும் ஏதாவது பேசுவாங்க. பார்வதி, மாமா எனக்காக ப்ளீஸ். ஆதி, என்னால் ஃபுல் கோவத்தெல்லாம் அடக்க முடியாது. எல்லோரும் முன்னாடி தானே கேட்கக்கூடாது, நான் அவங்கள தனியாக டீல் பண்ணிக்கிறேன். பார்வதி, மாமா. ஆதி, நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம். நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாமல் போயிடலாம். வீட்டுக்கு நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு பில் பே பண்ணிட்டு வரேன்னு போயிடுறாரு. அப்புறம் டாக்டர்கிட்ட பேசிட்டு மெடிசன் வாங்கிட்டு பில் பே பண்ணிட்டு கிளம்புறாங்க. அமைதியாக வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. அப்புறம் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதி, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கலாமா மாமா? ஆதி, நீ தூங்கு, நான் இப்போ வந்துடுறேன். பார்வதி, எங்கே போகிறீங்க மாமா? ஆதி, சின்ன வேலை தான் வந்துடுறேன்னு போயிடுறாரு. பார்வதி எதுவும் புரியாமல் குழப்பத்தில் தூங்கிடுறா. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் ரூமில் வந்து பார்வதி பக்கத்தில் படுத்து தூங்கிடுறாரு. ஃப்ரெஷ் மார்னிங் 9 மணி. வசுந்தரா மைன்வேஸ் நேற்று அவளை தூக்கிட்டு போனான். என்னாச்சுன்னு புரியல. செத்தால பொழைச்சாலும் தெரியல. மார்னிங்லேருந்து யாரும் அவங்கள கேட்கக்கூட செய்யலைன்னு யோசிக்கிறான். ஆதி ஆஃபீஸ் போக ரெடி ஆகிட்டுருக்காரு. பார்வதி அப்போ தான் தூங்கி முழிக்கிறா. ஆதி, முழிச்சிட்டியா? பார்வதி, எழுப்பியிருக்கலாம்ல மாமா. ஆதி, உனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா ரெஸ்டடு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். 4 ஹெட்டில் கிஸ் பண்ணி ரூம் விட்டு வெளியே வராரு. ஆதி சுற்றி பார்க்குறாரு, யார் ஹாலில் இல்லை. உடனே கோவமாக வசுந்தரா ரூமுக்கு போகிறாரு. வசுந்தரா மெயின் பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கா. நேற்று நைட் என்ன நடந்திருக்கும்? உயிர் இருக்கா இல்லையா யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆதி, என்னத்த பார்வதி உயிரோடு இருக்காளா இல்லையான்னு யோசிக்கிறீங்க? வசுந்தரா ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன ஆதி சொல்கிற? ஆதி, நடிக்காதீங்க அத்தை, நான் நைட் பார்வதி தூக்கிட்டு போனதை பார்த்தீங்கல்ல. வசுந்தரா, அது இல்லை ஆதி. ஆதி, பொய் சொல்லாதீங்கன்னு கத்துறாரு. நான் எல்லாத்தையும் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டேன். நைட் ஆதி 20 மினிட்ஸ் காணாமல் போனது சிசிடிவி கேமரா பார்க்க தான். வசுந்தரா, அது திருந்தவே மாட்டிங்களா? இன்னும் பழச எவ்வளோ நாள் தான் பேச போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோவத்தை ஃபுல்லாக என் பொண்டாட்டி மேலே காட்டுறீங்க. வர கோவத்துக்குன்னு பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் வாங்குறாரு. வசுந்தரா பயத்தில், ஆதி பெரியவங்களை மதிக்கணும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை உங்களை அடிக்க கூட முடியலன்னு ஃப்ளவர் வாஷை கீழே போட்டு உடைக்கிறாரு. வசுந்தரா ஆனியர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. ஆதி, இன்னொரு வாட்டி அவர்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுது, பெரியவங்கெல்லாம் பார்க்க மாட்டேன், கொன்று புதைச்சிருவேன். இப்போ கூட பார்வதிக்காக தான் விரன் கோவமாக போயிடுறாரு. வசுந்தரா ஷாக்கில் பெட்டில் உட்கார்றா. ஆதி ஆஃபீஸ். ஆஃப்டர்நூன் பார்வதி ஃபோன் பண்ணுறா. ஆதி, சொல்லுமா? பார்வதி, மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா? ஆதி, இன்னைக்கு ஒன்றும் போக வேணாம், உனக்கு உடம்பு வேறு சரியில்லை. பார்வதி, என் டிரைவரை கூப்பிட்டுட்டு காரில் போயிட்டு வந்துடுறேன் மாமா ப்ளீஸ். ஆதி, இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம். பார்வதி, தேங்க்ஸ் மாமான்னு ஃபோனை கட் பண்ணுறா. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி காரில் டிரைவர் கூப்பிட்டு கோயிலுக்கு போகிறா.
பார்வதி கோயிலில் சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு இருக்கா. அப்போ அங்கே பாபா தாத்தாவை பார்க்குறா. அவர்கிட்ட போகிறா. எப்படி தாத்தா இருக்கீங்க? பாபா தாத்தா நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீ தான் மறுபிரிவு எடுத்து வந்திருக்க போல. பார்வதி ஆமா தாத்தான்னு சேட் ஆகிறா. பாபா தாத்தா எதுக்கும் கவலைப்படாதம்மா. கூடிய சீக்கிரம் உன் மனசுக்குள்ளே இருக்க கவலை போக போகுது. நீ தோவமாக நினைக்கிற விஷயம் உனக்கு சீக்கிரம் கிடைக்க போகுது. பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறா. பாபா தாத்தா இதே சந்தோஷத்தில் நான் சொல்கிறதையும் இந்த கடவுளுக்கு செஞ்சிரு. சீக்கிரமாக உனக்கு எல்லாத்தையும் தருவார். பார்வதி என்ன செய்யணும் தாத்தா சொல்லுங்கள். பாபா தாத்தா 108 குடம் தண்ணி எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அது உன் கையால். பாபா தாத்தா அப்புறம் 108 லெமனில் விளக்கு போடணும். இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க மரத்தில் உன் கையில் ஒரு தொட்டில் கட்டி போடுமா, எல்லாம் சரியாகிரும். பார்வதி இதெல்லாம் எப்போ தாத்தா பண்ணணும்? பாபா தாத்தா நாளைக்கு ஃப்ரைடே நல்ல நாள் அன்னைக்கே பண்ணிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கே தெரியாமல் நாளைக்கு உன்னோட உயிர் உனக்கு உதவி பண்ண போது, அதை தடுக்காமல் எடுத்துக்கொண்டு போயிடுறாரு சிரிச்சிட்டு. பார்வதி யாரை சொல்கிறாருன்னு திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறா. அப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ஆதி பார்வதி வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஆதி கால் பேசிட்டு கார்டனுக்கு போயிடுறாரு. பார்வதி ரூமில் இருக்கா. ஆதி அப்புறம் கால் பேசிட்டு ரூமுக்கு வர்றாரு. என்ன பண்ணிட்டு டேப்லெட் போட்டுட்டியா? பார்வதி இல்லை மாமா எனக்கு டேப்லெட் வேணாம். ஆதி குழந்த மாதிரி பண்ணாத பொண்டாட்டி. பார்வதி அந்த டேப்லெட் ரொம்ப கசக்குது மாமா. ஆதி இதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அப்போ மட்டும் அவ்வளோ சிப்பிங் பிளஸ் அல்வா மாதிரி சாப்பிட்டு இப்போ இந்த 3 டேப்லெட்ஸ் கசக்குதான்னு எட்டு வராரு. பார்வதி மாமா அதையே சொல்லாதீங்க. ஆதி நீ இதை சாப்பிடு, அப்புறம் மாமா உனக்கு ஸ்வீட் தரேன் ஓகேவா? பார்வதி ஸ்வீட் எங்கே இருக்கு மாமா? ஆதி முதல்ல சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. பார்வதி அதை வாங்கி போட்டுக்கிறா. அப்புறம் வாட்டர் குடிக்கிறா. சரி ஸ்வீட் எங்கே மாமா? ஆதி ஸ்வீட் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு கிட்ட வர்றாரு. பார்வதிக்கு அப்போ தான் புரியுது, நீங்கள் சொன்னது அந்த ஸ்வீட்டா? ஆதி ஓன்லி ஸ்வீட் தானே, இப்போ நான் அதை எடுத்துகிட்டு திரும்ப அதை உனக்கே கொடுத்துட்றேன். பார்வதி மாமா வேணாம். ஆதி அப்படியே அவர் கையோடு அவர் கையை கொடுக்குறாரு. அப்படியே பெட்டில் சாய்க்கிறாரு. பிளாங்கெட் க்ளோஸ் ஆகுது. சவுண்ட் மட்டும்தான் கேட்குது ஃபியூ மினிட்ஸில். பார்வதி மாமா ஸ்வீட் மட்டுன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுக்கெலாம் போயிட்டீங்க. ஆதி ஷூ சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு அப்படியே அமைதியாகுது. அப்படியே சேம் டூர் ஆகுது. மலரும்.